லா பார்த்தீங்கன்னா இதுதான் V இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அப்படின்னு இருக்கு. ஸோ பாயில் வந்து எதை ரிலேட் பண்றாரு அப்படின்னா வால்யூமையும் ப்ரெஷரையும் ரிலேட் பண்றாரு. அப்ப ரிமைனிங் யார் இருக்கா? டெம்பரேச்சர். அப்ப டெம்பரேச்சரை அவர் கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறாரு. இப்ப இந்த V இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா when pressure increases volume decreases. இல்ல சார் when pressure decreases volume increases. இதுதான் மீன் பண்ணுது. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஒண்ணுக்கு ஒன்று மாறி மாறி வரும். ரைட். இப்போ என்ன பண்ண போறேன் பாருங்க. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போட போறேன். அப்ப V is equal to K 1 by P வரும். K ன்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அப்ப என்ன வருது பாருங்க. PV is equal to K அப்படின்னு வரும். சரிங்க சார். நம்ம ப்ராப்ளத்துல எப்படி சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சேம் கேஸ் டிஃபரண்ட் கண்டிஷன்ல இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி நீங்க ஃபார்முலா மேக் பண்ணணும்னா P1 V1 is equal to P2 V2 அப்படின்னு எடுக்கணும். அதனால ஃபார்முலாலாம் ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். லா நல்லபடியா தெரிஞ்சா மட்டும்தான்.